இலங்கை வானொலி வர்த்தக சேவை நேரம் 4 மணி. புரியாத புதிர்கள் பல. அந்த புதிர்கள் அனைத்தும் புரிந்துவிட்டால் மனித வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும். புரியாத புதிர்களின் ஒரு கோர்வையாக வெளிவந்து பல நெஞ்சங்களில் பதிந்த ஒரு கதை. வந்து போன வண்டி. வணக்கம், நான் உங்கள் மோகன். இன்று உங்களுக்கு ஒரு தனித்தன்மையான கதையை சொல்லப் போறேன். இடம் சென்னை கோயம்பேடு பஸ் டெப்போ. நேரம் மாலை 6:30. ரமேஷ் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடலில் நர்ஸ். அவன் வேலை முடிந்து வீட்டுக்கு பஸ் பிடிக்க கோயம்பேடு டெப்போவுக்கு வந்திருக்கான். மழை ஆரம்பிக்குது. அங்கு பஸ்ஸுகள் இல்லை. அவன் பஸ்ககா காத்திருக்கும் இடத்தில் ஒரு பாட்டி, 70 வயசு, கையில் ஒரு பை, கலங்கிய முகம். பாட்டியிடம் ரமேஷ் பேச்சு தொடங்குறான். பாட்டி, எங்கே போறீங்க? நான் வில்லிவாக்கம் போகணும் தம்பி. என் பேரன் இங்கத்தான் இருக்கணும்பா. அவன்தான் போன வாரம் 2 முறை போன் பண்ணி இங்கே வரச் சொன்னான். ஆனா இப்ப போன் பண்ணினா நோட் ரீச்சபிள் வருது. ரமேஷ் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறான். அவனுக்கு சந்தேகம் வருது, இந்த பாட்டி காசு பறிக்க திட்டமிடுதா? அவள் கையில் இருக்கிற பையில சில பழைய மருந்துகள், ஓர் உறைந்த பிஸ்கட் பை, கேக் மற்றும் ஒரு தடைப்பட்ட மொபைல். அவள் சொல்ற கதைகள் எல்லாம் கொஞ்சம் நம்பும்படியாக இல்லை. ஆனா அவளது கண்களில் ஒரு பயம் இருந்தது. ரமேஷ் பாட்டிக்கு வில்லிவாக்கத்தில் உள்ள மருத்துவர் ராஜாவின் கிளினிக் அருகில் வண்டி புக் பண்ணி கொடுத்தான். அடுத்த நாள் ரமேஷ் பிஸியான வேலையை இருக்கிற போது ஹாஸ்பிடல்ல ஒரு விசிட்டர் வந்தார். நான் ராஜா, என் பாட்டி நேற்று காணாமல் போனாங்க. பாட்டிக்கு வண்டி புக் பண்ணி வில்லிவாக்கத்தில் உள்ள மருத்துவர் வாசலில் விட சொன்னாது. அது நீங்கதானா? ரமேஷ் வியக்கிறான். பாட்டி பாதுகாப்பாக இருக்கிறது தெரிஞ்சதும் ஒரு மகிழ்ச்சி. ரமேஷ் பாட்டிக்கு வண்டி புக் பண்ணிய 3 நாட்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பார்சல் வருகிறது. அதுக்குள்ள ஒரு தேங்க்யூ நோட். நீங்க நெருக்கடியில் இருந்த என்னை காப்பாத்தினீங்க தம்பி. என் பேரன் சொன்னான். நீங்க சுயநலமில்லாம செய்த உதவி எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. இப்படிக்கு பவானி பாட்டி. அந்த பொட்டலத்தில் ஒரு சின்ன சந்தனக் கட்டி, ஓம்மேட் பாக்கு மற்றும் ஒரு 10 ரூபாய் நோட்டு. சென்னையில் மனிதநேயம் இன்னும் உயிரோடு இருக்கு. ஒரே வண்டி, ஒரே உதவி, ஒரே மனிதம் வாழ்க்கையை மாற்றிடும். அந்தி மந்தாரை கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து இதே அலைவரிசையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்பவர் நான் உங்கள் மோகன். நன்றி.